சமந்தி கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் வாங்க. என்னாச்சு சமந்தி? என்ன விஷயம்? அது அது வந்து என்னாச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க சமந்தி. சமந்தி, அனுவ சொல்லுங்க சமந்தி. அனுவ காணும் சமந்தி. என்ன சம்பந்தி சொல்றீங்க? மண்டபம் முழுக்க பார்த்துட்டு அணுவ காணோம். சரி, நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணு ஆயிருக்காது. நீங்க இங்கே இருங்க, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். இத பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஐயோ கடவுளே. சார் நிப்பாட்டுங்க சார். வரலாம் சார். வாங்க 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 சார். வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க. இன்னும் கொஞ்சம் 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 போதும் சார். கார் எங்க நின்று இருக்குன்னு தெரியலையே. ओम शिवाय नमः, ओम महेश्वराय नमः, ओम संभवे नमः, ओम विनाशिने नमः, ओम शशिशेखराय नमः. வரக்கூடாதுன்னு நினைச்சனோ, கடைசியில் அங்கேயே வந்துட்டேனே. என்னால அக்கா மேரேஜ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். அபி, அபி, அபி. அண்ணே, மேடம் மேடம் இருங்க. இந்த பக்கம் வெளியே போக முடியாது. இது பார்க்கிங் ஏரியா. நீங்க வெளியே போகணும்னா மண்டபத்து மெயின் கேட் வழியா தான் போகணும். ஐயோ, மண்டபம் ஃப்ரண்ட் கேட்டா? ஐயோ, மெயின் வழியா போகும்போது யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? அண்ணா, என்னால அந்த கேட் வழியா போக முடியாது. நான் இப்படியே போயிடுறேனே. சாரி மேடம், இந்த கேட் வழியா போக உங்களை அலோவ் பண்ண முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணே. சொன்னா கேளுங்க. ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. ஓனர் பார்த்தா என்னதாம்மா வேலையை விட்டு தூக்குவாரு. நீங்க போங்கம்மா. யார் கண்ணிலையும் படாம இந்த மண்டபத்தை விட்டு எப்படியாவது வெளியே போகணுமே. எப்படி போறது? முக்காடு புட்டு போடுறத பார்த்தா தங்கச்சி மாதிரியே இருக்கே. தங்கச்சி! ஐயோ, காளி அண்ணன். அங்கே இருமா, அங்கே இரு, வந்துடுறேன்.
அபி டேய் காளி, டேய் எப்பரா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் நானே தங்கச்சியை தேடி போயிட்டு இருக்கேன்டா. சொட்ட தலையா, நீலாம் என்கிட்ட வந்து பேசுறேன்னு யாரா அழுதா? கைய விடுறா. டேய் யாரு அழுதான்னு கேட்டேன். அதுக்கு நீ ஏன்டா அழுகுற காட்டு பூனை? இந்த சொட்ட தலை காரணமே நீதானடா. நானா? பிளாஷ்பேக்க சொல்ற கேளுடா. சின்ன வயசுல நீ முதுகு மேல அம்பாரி ஏறி உட்காந்துக்கிட்டு டேய் என் முடியெல்லாம் பிச்சு போட்டு விளையாடுவியாடா. டேய் தங்கச்சி போயிருண்டா. நானும் மாப்பிள்ளதான்னு சந்தோஷப்படுவேன்டா. அப்போவெல்லாம் நீ சொட்டா சொட்டான்னு கூப்பிடுவ, எனக்கு அவமானமாவே தெரியல. ஆனா இந்த வயசுல சொட்ட தலையான்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது மாப்ள. இதுவே தயவு செஞ்சு கூப்பிடாத மாப்ள. டேய் அப்படிதான்டா கூப்பிடுவேன். சொட்ட தலையா சொட்ட தலையா சொட்ட தலையா. டேய் உன்னால என் தங்கச்சியை மிஸ் பண்ணிட்டேன்டா. இந்த கூட்டத்துல நான் எங்கடா போய் தேட போறேன்? சொட்ட தலையா. ஏ மாப்ள, அப்ப மாமா உறவெல்லாம் அத்து போச்சா? இந்த மருதமுத்து மாமனுக்கு ரோசம் வந்துருச்சுடா. இனிமே இந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க மாட்டேன்டா, வெளிநடப்பு செய்யறேன்டா. ஏன்டா குதிரை முத்து, வெளிநடப்பு செய்யறேன்னு உள்நடப்பு செஞ்சிட்டு இருக்க? டைனிங் ஹால்ல இன்னும் இலையே போடல, அதுக்குள்ள சோறு தின்ன வண்டியாடா பெருச்சாலி. டேய் ஆமா, அது என்ன மஞ்ச பையி? அது நம்ம கிராமத்து அடையாளம் மாப்ள. அத நம்ம மறந்துட கூடாதுல. சோத்த கட்டின்னு போறதுக்கு தானே வந்த. போய் நல்லா போய் கட்டின்னு போ. சொட்ட தலையா சொட்ட தலையா சொட்ட தலையா சொட்ட தலையா சொட்ட தலையா. காட்டு போயிரு மாப்ள, போயிரு. நமக்குன்னு வரானுங்களே. ஓம் இந்திராயை நமஹ, ஓம் இந்து சீதலாயை நமஹ, ஓம் ஆஹ்லாஜனன்யை நமஹ. ஏன் போன் எடுக்கல? நீ போன் எடுக்கலன்னு நானும் மாமாலாம் ஸ்ரீஜா அவனை கடத்திட்டாங்கன்னு பயந்துட்டு இருக்கோம் தெரியுமா? சரி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா போலாம். இல்ல சஞ்சீவ், நான் வரல. வரலையா? நீ ஏன் வரலன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் உங்க அக்கா மேட்டர் தானே, நான் பாத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு டெய்லர், வா போலாம். இல்ல சஞ்சீவ், எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். மேரேஜ் வேண்டாமா? லூஸ் மாதிரி பேசாத. உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, உங்க அக்காவுக்கு எந்த ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன். கடைசி நேரத்துல எந்த ப்ராப்ளம் பண்ணாத. வா நம்ம போலாம், வா. சஞ்சீவ் விடு சஞ்சீவ், நான் வரல. வா போலான்றல, நீ எதுவும் பேசாத, வா. சஞ்சீவ் விடு. ஓம் சிவகர்யை நமஹ, ஓம் சத்யை நமஹ, ஓம் விமலாயை நமஹ, ஓம் விஸ்வஜனன்யை நமஹ, ஓம் புஷ்டியை நமஹ, ஓம் தாரித்ரநாசன்யை நமஹ, ஓம் பிரீத்தி புஷ்கரண்யை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ. அபி அனு, 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 அனு. என்ன அணுவை எங்கேயும் காணோம்? கல்யாண நேரத்துல எங்க போயிருப்பா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு, எங்க போனானே தெரியலையே. சஞ்சீவ் விடு சஞ்சீவ். சஞ்சீவ். தேவிகாக்கா, அணுவை பாத்தீங்களா? பாக்கலையேம்மா. அப்படியா? எதுக்கு கீழே போய் பாருமா. சரி. அபி சஞ்சீவ் விடுன்னு சொல்றல. நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது நான் கூட வரலன்னு? நான் உனக்கு ஏத்த பொண்ணே கிடையாது சஞ்சீவ். உன் லவ்வுக்கு நான் தகுதியானவே இல்லை. நான் ஒரு செல்ஃபிஷ். எனக்கு என் அக்கா தான் முக்கியம். என்ன விட்டுடு ப்ளீஸ். நான் போறேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுற அபி?
இந்த நாளுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் இப்படி கூடி வரும்போது இப்படி வேணாம்னு சொன்னா எப்படி? ப்ளீஸ் டெய்லர், வா போலாம். வா, என் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்க அக்காவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த பிரச்சனையை நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன். எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சஞ்சீவ். இனி எதையும் நம்மளால சரி பண்ண முடியாது. ஏன் இப்படி பேசுற? காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேரேஜ் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல இப்படி மாத்தி பேசினா எப்படி? நம்ம லவ் பண்ணோம், கஷ்டப்பட்டோம். ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு மாமா, சந்தோஷ், உங்க அம்மா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்த்த அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அவங்க ஆசை எல்லாம் நாம 2 பேரும் ஒண்ணு சேரணுன்றது மட்டும் தானே. அவங்க பட்ட கஷ்டத்துக்காவது நாம 2 பேரும் ஒண்ணு சேர வேணாவா? நீ சொல்றது சரிதான். நம்ம ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பட்ட கஷ்டத்தை விட என் அக்கா மனசு அளவுல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. நான் எனக்கே தெரியாம அவளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அவ என்னால இவ்ளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு அப்போ தெரியல. நீயும் நானும் ஒண்ணு சேர நம்ம பண்ண எல்லா விஷயங்களும் என் அக்காவை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இந்த மேரேஜ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். காலையில அப்படி என்ன நடந்துச்சு? இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காத விஷயத்த அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இப்போ. உன்னை எப்படி என் லைஃபை விட்டு விரட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நான் செத்த மாதிரி நடிச்சாலாவது நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பார்த்தேன். நான் சஞ்சீவ் கூட சேரலக்கா. நான் உன்னை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். என் அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா நான் செத்த மாதிரி நடிச்சாவது இந்த மேரேஜை நிறுத்தணும்னு நினைச்சிருப்பா. நான் உன்னை பார்த்திருக்கவே கூடாது சஞ்சீவ். நான் கூட பேசிருக்கவே கூடாது. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கவே கூடாது சஞ்சீவ். இதெல்லாம் நடக்க போய் தானே என் அக்கா உன்னையும் என்னையும் பிரிக்க இப்படி ஒரு தப்பான வேலை செய்ய வேண்டியதா போச்சு. என் அக்கா இப்படி மாறினதுக்கு நான் தான் காரணம் சஞ்சீவ். ஒருவேளை நம்ம பாத்துக்காம பேசிக்காம லவ் பண்ணாம இருந்திருந்தா அவ இப்படி மாறி இருக்க மாட்டாள்ல. என் அக்கா ஹாப்பியா இருந்திருப்பாள்ல சஞ்சீவ். ஒரே அவ்வளவு தப்பா நினைக்கிற அளவுக்கு அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாள்ல. அவ இப்படி மாறினதுக்கு நான் உன்னை லவ் பண்ணதானே சஞ்சீவ் காரணம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா உன்னை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன் சஞ்சீவ். என் அக்காவும் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது. யாராவது வாங்க, நம்ம லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ல. என்ன சொன்ன அபி? எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் திரும்ப சொல்லு. நம்ம லவ் பண்ணாம இருந்திருக்கலாம் நான் சொன்னேன். ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். நாம பண்ற லவ்வால என் அக்கா ஏன் கஷ்டப்படணும்? சஞ்சீவ், நம்ம பிரிஞ்சிடலாம். இந்த நேரம் பார்த்து அனு எங்க போனானே தெரியலையே. உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீ உங்க அக்கா பத்தி இவ்வளவு யோசிச்சு பாத்தியே, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா?
நாம சேர்ந்தா உங்க அக்கா கஷ்டப்படுவான்னு சொல்றியே, நம்ம பிரிஞ்சா நான் கஷ்டப்பட மாட்டேனா? உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கலனா நான் எங்க அம்மா முன்னாடி பண்ண சத்தியத்தை காப்பாத்த நான் கண்டிப்பா ஸ்ரீஜா கல்தர் தாலி கட்டியே ஆகணும். அன்னைக்கு எங்க அம்மா எல்லாரும் முன்னாடியும் நான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து சத்தியம் பண்ணது உனக்கே தெரியும்ல அபி. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் அபி இப்படிலாம் பேசுற? நான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிட்டா உனக்கு பரவாயில்லையா? புரிஞ்சுக்கோ அபி, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் உங்க அக்கா உன்னை புரிஞ்சுக்கிட்டானா அவ கஷ்டம்லாம் தீந்துரும். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீயும் உன் அக்காவும் எங்க வீட்டுல ஹாப்பியா வாழலாம். இல்லனா 2 பேரோட லைஃபும் வீணா போயிடும். அதனால எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒரு கஷ்டமும் இல்ல சஞ்சீவ். ஸ்ரீஜா உன்னை லவ் பண்றா. அவ உனக்காக தான் இவ்ளோ தப்பையும் பண்றா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவதா. நம்ம லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்றதை விட நம்மள லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணா நம்ம லைஃப் நல்லாதான் இருக்கும். நீ அவளே மேரேஜ் பண்ணிக்கோ. இந்த சினிமா டைலாக்லாம் இடையே பேசிட்டு இருக்காத. சொல்லும் போது எனக்கு செம்ம காண்டாகுது. சும்மா உங்க அக்காக்காக பேசாத. ஓம் சுக்லமால்யாம் பராயை நமஹ. ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் பாஸ்கரியை நமஹ. என்ன பிரிஞ்சு நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? எல்லா லவ்வும் மேரேஜ்ல முடியறது இல்ல சஞ்சீவ். விதிதான் நம்ம யார் கூட வாழ போறோம்னு முடிவு பண்ணும். ஹே, உன் முட்டாள்தனத்துக்கு எதுக்கு விதி மேல பழி போடுற? இப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உன் விதி என்ன வேணாம்னு சொல்ல போதா? விதியா பெரிய விதி. கடைசியா கேக்குறேன், உன்னால என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாது சஞ்சீவ். எனக்கு ஏன் லைஃபை விட என் அக்கா லைஃப் தான் முக்கியம். ஏய் நில்லு. என்ன வேணாம்? என் லவ் வேணாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு வந்துட்டல. நான் சொல்றத கேட்டு போ. என் லவ் தியாகம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் நம்ம தியாகிலாம் இல்ல, சாதாரண மனுஷன் தான். உங்க அக்காவுக்காக எப்ப நீ என்னையே வேணாம்னு சொல்லிட்டியோ அப்ப நீயும் எனக்கு வேணாம். நீ எனக்கு வேணான்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க அக்காவை நான் எதுக்கு காப்பாத்தணும்? நான் உங்க அக்காவை பத்தின உண்மைய இப்பவே சொல்ல போறேன். எங்க அம்மா கிட்ட மட்டும் இல்ல, உங்க அக்காவை பத்தி இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். சஞ்சீவ் ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் சஞ்சீவ், உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சஞ்சீவ். சஞ்சீவ் ப்ளீஸ் வேண்டாம் சஞ்சீவ், சொன்னா கேளு ப்ளீஸ். விடு சஞ்சீவ் ப்ளீஸ். சஞ்சீவ் சஞ்சீவ் நில்லு. சஞ்சீவ்